அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எனக்கு தெரிந்த நபருடைய மகனுக்கு திருமணம். திருமண தேதி பக்கத்தில் வரக்கூடிய அந்த சூழ்நிலையில் மணமகன் அவருடைய தந்தைகிட்ட கேட்குறார், அத்தா எனக்கு செலவுக்கு பணம் தாங்க, திருமண பார்ட்டி என் நண்பர்களுக்கு வைக்கணும் என்று சொல்லுகிறார். சரியான திருமண பார்ட்டியில் என்ன செய்வாங்க? ஒரு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுத்தா கூட ரொம்ப சந்தோஷப்படலாம். ஆனால் மார்க்கம் அனுமதிக்காத எல்லா விஷயமும் அந்த இடத்துல நடைபெறுகிறது. இது திருமண பார்ட்டி மட்டுமல்ல, நமக்கு சந்தோஷம் என்று ஏற்படக்கூடிய அந்த சூழ்நிலையில் பார்ட்டி என்று எப்பொழுதெல்லாம் நம்ம வைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் மார்க்கம் அனுமதிக்காத ஒரு விஷயத்தை நம்ம செய்து கொண்டு தான் இருக்கிறோம். இது விஷயத்தில் மார்க்கம் என்ன சொல்லுகிறது? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சந்தோஷமான காரியம் நடந்து விட்டது என்று சொன்னால், அல்ஹம்துலில்லாஹில்லதி பிநிஅமதிஹி தத்தீமு ஸாலிஹாத், இந்த நல்ல காரியத்தை தன்னுடைய அருளால் பூர்த்தியாக்கி தந்த அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் என்று சொல்லுவாங்களாம். அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் வெறுக்கக்கூடிய காரியம் ஏதாவது நடந்து விட்டது என்று சொன்னால், அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால், எல்லா நிலையிலும் புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கு என்று சொல்வார்களாம். இதுதான் மார்க் நமக்கு வழிகாட்டுகிறது. இன்பத்தில் இருமாப்பும் துன்பத்தில் துவழுதும் தான் ஒரு மனுஷனை வழிகெடுக்கும் என்பது இந்த ஹதீஸினுடைய நோக்கம்.